பெண் மாப்பிளை பார்க்கும் படலம். காலை தினசரி ஆர்வமாய் வாசித்துக் கொண்டிருந்த நந்தினியிடம் அவசரமாய் வந்து நின்ற வேதவதி அனுசரணையா சொன்னாள். இன்னைக்கு மதியம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கம்மா, நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்துக்க. காட்சி பொம்மை மகள் வாசிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டாள் நந்தினி. அவளின் இதயமும் தற்காலிகமாக சுவாசத்தை நிறுத்தியிருந்தது. பார்வை மட்டும் தொடர்ந்து திரிப்பாய் நின்றது. அம்மாவை நேர்கொட்டியில் பார்த்தால் மனசுக்குள் குடம் உடைந்தது போல் இருந்தது அவளுக்கு. கவலை என்கிற குடம் வார்த்தைகள் வெள்ளமாக வெளிவந்து விழுந்தன. வெள்ளத்தின் வேகத்தில் கோபம் நுரைவிட்டு கொப்பளித்தது. எத்தனை தடவைமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சோகேஸ் பொம்மை மாதிரி போய் நிற்கிறது. எனக்கு சங்கடமாக இருக்குமா. ராமனோ பீமனோ திடுதிருப்புன்னு ஒரு ஆளை கட்டி என்னை கழுத்தை நீட்ட சொல்லுங்க. அவன்கிட்ட என் கழுத்தை நீட்ட நான் தயாராக இருக்கேன். இப்படி அடிக்கடி என்னைய அவமானப்படுத்தாதீங்கம்மா, ப்ளீஸ்மா. விகர்த்தியுடன் முகம் சுளித்து கொண்டாள் அவள். அக்னை குழம்பை சிந்திய விழிகளிலிருந்து அமில சொட்டுகளாய் நீர்த்திவளைகளை தெரித்து விழுந்தன. வேதவெளி வெளவெளுத்து போனாள். சந்தோஷ பெருவழியில் காலார நடந்து வந்திருந்தவள் மகளின் தடங்கலான வார்த்தைகளில் தடுமாறி நின்றாள். ரொம்பவும் சங்கடமாக இருந்தது அவளுக்கு. நந்தினி மேல் கோபப்படுவதை தவிர வேறு வழி இல்லாமல் போயிற்று. நான் என்னடி செய்கிறது? வரவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்ல. எல்லாவங்களும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிட்டு போய் நின்றுடுறாங்க. உனக்கும் காலகாலத்தில் கல்யாணம் ஆகலாம்தான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. எங்களுக்கு என்ன, உன்னைய கொண்டு போய் அவங்க முன்னால எல்லாம் ஆட்டக்கறி கிடக்கா நிப்பாட்டணுண்டு ஆசையா என்ன? கல்யாணங்கிறது நாங்களும் நீயோ மட்டும் முடிவு பண்ணுற விஷயமாடி. வர்றவனும் முடிவு பண்ணணும் இல்லையா? புரியாமல் பேசுறியே. ஆத்திரத்தில் மூச்சு விடாமல் பொறிந்து தள்ளினாள் வேதவள்ளி. நந்தினியின் கண்களைப் போல இப்போது வேதவள்ளியின் கண்களும் வேர்க்க துவங்கியிருந்தது. கண்ணீர் வேர்வை. நானா புரியாமல் பேசுகிறேம்மா? நீங்கள் தான் என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தானம்மா. உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக இப்படி தான் அடிக்கடி ஆம்பளைங்க முன்னாலே போய் நின்று முகத்தை காட்டிட்டு வந்தீங்களா? ஒவ்வொரு தடவையும் உடம்பெல்லாம் கூசி போகுதுமா. பொண்ணா பிறந்தா எல்லாருக்கும் இதே கதி நந்தினி. நானும் உன்னைய மாதிரி தான் முகத்தை காட்டிட்டு வந்து மூலையில் உட்காந்து அழுது கொமஞ்சே. இப்போமே சலிச்சுக்கிடாத நீ. எந்த மாப்பிள்ளையாவது அமைதான்னு பார்ப்போம். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இரு. அதற்குள்ளாக குளியலிலிருந்து ராஜகோபாலன் தன் ஈர தலையை துவட்டி கொண்டே முன்னறைக்கு வந்தார். என்ன என்ன சொல்கிறா என்று சுதாரிப்பு கேட்டுக்கொண்டு மின் விசிறிக்கு கீழே கிடத்திருந்த சேரின் மத்திக்கு வந்து நிதானமாக உட்கார்ந்து கொண்டார். விசிறி காற்றில் அவரின் ஈரத்தலை சன்னமாய் உலர்ந்து கொண்டிருந்தது. உச்சந்தலையில் அடர்ந்து கிடந்த முடிகளின் ஈரத்தை இன்னும் அழுத்தி துவட்டினார். மேலுக்கு சட்டை இல்லை. தொந்தி விழுந்த தேகம். எதிரே உட்கார்ந்திருந்த நந்தினி விசுக்கு நன்றி எழுந்து கொண்டு போய் வேகமாய் உள்ளே போனாள். அப்பாவின் முகத்தில் விழிக்க மகளுக்கு விருப்பமுள்ள போல வேதவழி மட்டும் ராஜகோபாலனின் தனிமையை போக்கிக் கொண்டு அவரின் எதிரில் நின்றிருந்தார். பாவம் பொண்ணு அழுதுங்க. என்னவா, எத்தனை தடவை தான் வேஷம் கட்டிக்கிட்டு ஆம்பளைங்க முன்ன வந்து நிற்கிறதுன்னு கேட்குறா. அவளுக்கும் எரிச்சலாக தானே இருக்கும். நாம் என்ன வேணும்னா பண்ணுறோம்? இது வரைக்கும் 5 வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குறைய சொல்கிறான். படிப்பு மட்டும் இருந்தால் போதுமா? பணமும் வேணுங்கிறாங்க. அவங்க கேட்குற தொகைக்கும் நகைக்கும் நாம் எங்கே போவோம்? நந்தினி என்ன அழகில குறைச்சலா? இன்னும் சிவப்பா பொண்ணு இல்லையேங்கிறாங்க. பார்ப்போம். இன்னைக்கு வரவனாவது திருப்திப்படுறானான்னு பார்ப்போம்.
நந்தினி பிஏவில் ஆங்கிலம் லிட்ரேச்சரை எடுத்து படித்து முட்டு விட்டிருந்தாள். தேர்வு பெற்று 7 வருடங்கள் ஆகியிருந்தன. மேற்கொண்டு படிப்பதற்கு அப்பாவின் ஓய்வு பணம் போதுமானதாக இல்லை. 2 தம்பிகளை பொறியியல் கல்லூரியில் படிக்க வைத்து கரை சேர்ப்பதற்கும் அந்த ஓய்வு பணம்தான் முட்டு கொடுத்தது. அவர்களுக்கும் இன்னும் வேலை கிடைத்த மாதிரி இல்லை. பெண் பிள்ளை ஆயிற்றே என்று நந்தினிக்காக வங்கியில் கொஞ்சமாக பணத்தை போட்டு தம் பிடித்து காப்பாற்றி கொண்டு வந்திருந்தார் அப்பா. அவளின் கல்யாண செலவுக்கு அதுதான் கை கொடுத்தாக வேண்டும். அவளுக்கும் 27 வயது கடந்து விட்டிருந்தது. முகத்தில் முதிர்ச்சி பரவ தொடங்கியிருந்தது. சீக்கிரமாய் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடித்து வைத்து விட்டாள் தேவலை என்று பெற்றோர்களுக்கு தோன்றியது. தரகல் மூலம் இதுவரை 5 இடங்களிலிருந்து மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து பார்த்துவிட்டு போயிருந்தனர். ஒருவரும் திரும்பி வந்திருக்கவில்லை. கொடுக்கல் வாங்கலில் குறை விழுந்தோ அல்லது எதிர்பார்த்தபடி பெண் நல்லா இல்லை என்று குறை சொல்லியோ தடங்கல்கள் விழுந்து கொண்டிருந்தன. இது 6வது இடம். காலையில்தான் தரகர் ராஜகோபாலை தொலைபேசியில் அழைத்து மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஆட்கள் வருவதாக சொல்லியிருந்தார். ராஜகோபாலன் அதை வேதவில்லையிடம் போட்டு வைத்திருந்தார். மத்திய வெயிலில் நனைந்து கொண்டு அவர்கள் வந்தார்கள். அவர்களின் தேகமெங்கும் வேர்வை வெள்ளம். வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில் தரகர் மினுங்கினார். இப்போதே தரகர் பணத்தை வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு போகவிருப்பதைப் போல தடித்த கருப்பு நிற தோல்பை ஒன்றை தன் கக்கத்தில் அமுக்கி வைத்திருந்தார். சாம்பல் நிற பேண்டும் வெள்ளை சட்டைமாய் நடுவயதில் ஒரு தடியர், 60 வயதில் ஒரு ஒல்லியானவர். மாப்பிள்ளை பையன் வந்திருக்கவில்லை போல. வழக்கம் போல தரகரின் வாய் மாப்பிள்ளை வீட்டாரின் செல்வ செழிப்பை வானளவ புகழ்ந்து தள்ளியது. பையன் பட்டதாரி ஆசிரியனாக ஒரு தனியார் பள்ளியில் பணி செய்து கொண்டிருந்தான். மாதம் 20,000க்கு மேல் சம்பளம். பெற்றோருக்கு ஒற்றை ஒருவன். அப்பாவுக்கு வத்தல் வியாபாரம். வருமானம் அதிகம். ஏகப்பட்ட நிலப்புலன்கள். கைவிரல் எண்ணிக்க முடிய வீடுகள். அவற்றின் வாடகை பணத்தொகையே ஒரு அரசு ஊழியனின் சம்பளத்திற்கு ஈடாக இருந்தது. அவர்கள் எதிர்பார்ப்பது படிப்புள்ள அழகான ஒரு பெண், அவ்வளோதான். மாப்பிள்ளை வீட்டார் அதிகமாக எதிர்பார்க்காததால் அது நல்ல இடமாகவே தோன்றியது. ராஜகோபாலுக்கும் வேதவல்லிக்கும் நறுவிசாய் சேலை உடித்து நளினமாய் நடந்து வந்து அவர்கள் முன் நினைந்து கொண்டு நின்றார் நந்தினி. தடிமானாக இருந்தவர்கள் பையனின் தகப்பனார் என்று தரகர் சுட்டி காட்டினார். அவருக்கு மட்டுமல்லாது அவரின் பக்கத்தில் அமர்ந்த பெரியவருக்கும் சேர்த்தே விருப்பமில்லாமல் கைகூப்பி வணக்க போட்டு கொண்டாள் நந்தினி. என்னம்மா படிச்சிருக்க? நிதானமாக கேட்டார் தடிமமானவர். பெண் பேசுகிறதா? பெண் பேச்சின் தன்மை எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் முனைப்பில் மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை நாசுக்காக சோதித்து பார்க்கும் தந்திர உபாயமே இது என்று தெளிவாக தெரிந்தது நந்தினிக்கு. ஏற்கனவே 5 முறைகள் வந்து நின்ற அனுபவம் இருந்தது அவளுக்கு. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தனிவான குரலில் சொன்னாள். எல்லாம் பாஸ் பண்ணிட்டல. நந்தினிக்கு தடுமாற்றமாய் இருந்தது. என்ன இந்த மனுஷன் இப்படிலாம் கேட்குறார்? வேலை எதுவும் வாங்கி தரப்போறாரா என்று விகற்பமாய் நினைத்து விசனப்பட்டு கொண்டாள். மனசுக்குள்ள பெண்ணுக்கு பொறுமை இருக்கிறதா என்று கூட சோதித்து பார்க்கலாம். அவர் நிதானமாக ஆமா பாஸ் பண்ணிட்டேன் என்று சுரத்தில்லாமல் சொல்லி கொண்டாள். அவள் மேலும் நின்று கொண்டு இருப்பதற்கு அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. தன் தேகத்தை அவர்கள் ரகசியமாய் ஊடுருவி பார்ப்பது போல் அருவருப்பு தோன்றியது. எத்தனை முறைகள்தான் அவள் நிர்வாணமாக்கப்பட்டு கொண்டிருப்பது அவளுக்கு வெட்கமாகவும் வேதனையாகவும் இருந்தது. நல்ல வேளை உள்ளே இருந்த அம்மா கை கட்டி கூப்பிடுவது தெரிந்ததும் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டு விரைவாய் உள்ளே ஓடிப்போனாள். மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை வீட்டையும் பெண் வீட்டார் வந்து பார்க்க வேண்டும் என்ற முடிவாயிற்று. அதற்கு பிறகே கல்யாண பேச்சை துவங்குவதும் ராஜகோபாலன் அவரின் அண்ணனும் பரம விவசாயி. அவர்கள் வெள்ளை உடைகள் தரித்து விரைவு பேருந்தில் ஏறி திருச்செந்தூர் போய் இறங்கினார்கள். கிராமத்து நகர பேருந்தில் பயணிக்க வேண்டியிருந்தது. மாப்பிள்ளையின் வீடு போய் சேரும்போது சூரியன் உச்சிக்கு ஏறியிருந்தது. வீட்டில் நேற்று வந்திருந்த ஆடவர்கள் இருவரும் கூடவே ஒரு பெரிய மனுஷியும் இருந்தார்கள். பெரிய மனுஷிக்கு 50 சொச்சம் வயது இருக்கும். நாகரிகமாய் உடை அணிந்திருந்தாள் அவள்.
அவர்கள் கைகூப்பி வரவேற்றார்கள். இவர்களை ஆனந்தமாய் புன்னகைத்துக் கொண்டே இருக்கையில் அமர சொன்னார்கள். சோஃபா செட் இருக்கைகள் வெல்வெட் துணி உரைகளில் பளபளப்பாய் மின்னின. அவை குடிப்பதற்கு குளிர்பானங்கள் கொண்டு வந்து கொடுத்தாள் பெரிய மனுஷி. வீடு ரொம்பவும் விஸ்தாரமாக தான் இருந்தது. டிவியும் ஃப்ரிட்ஜும் கட்டிலும் சோஃபாவுமாக கிடந்து பணக்கார கலையை பகட்டாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. மாடி வீடு அகலமாய் தெரிந்த காம்பவுண்டுக்குள் இன்னும் 4-5 வீடுகள் விமர்சையாக தெரிந்தன. அவற்றிலிருந்து வாடகை கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். சுற்றிலும் தென்னை தோப்புகளும் நஞ்ச வெயில்களும் நின்று கண்களை குளிர வைத்தன. இத்தனை சொத்துகளும் மாப்பிள ஒருவனுக்கே சொந்தமாக போகிறது என்பதில் மறுப்பேதம் இருக்காது என்று தோன்றியது. பையனை காணல. உட்கார்ந்த மேனிக்கே தலையை முன்னால் நீட்டி இடப்பக்க வளைத்து பார்வையை உள்ளறைக்கில் செலுத்தினாள் ராஜகோபாலன். உள்ள படிச்சிட்டு இருக்கான், இதோ கூட்டிட்டு வரேன். ஓடும் வேகத்தில் நடந்து போனாள் அந்த பெண். பையனின் தாயாக இருக்க வேண்டும் அவள். அடுத்த அறைதான். தாயும் மகனும் தனிவாக பேசிக்கொண்டாலும் தெளிவாக கேட்கும் தூரம். உன்னைய பார்க்கணுங்கிறாங்கடா, வாடா. நான் வரலாமா? எதுக்குடா? எத்தனை பேர்கிட்டதாமா என் முகத்தை கொண்டு காட்டுறது? அதுவும் எத்தனை தடவை? எனக்கு வெறுப்பாக இருக்குது. பார்த்த பெண்களை எல்லாம் ஒவ்வொரு குறையாக சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருந்தீங்க. அதனால் எனக்கு இப்போ 30 வயசு ஆனது தான் மிச்சம். வயசான காலத்தில் முகத்தை போய் காட்ட எனக்கே வெக்கமாக இருக்குமா? டே, 30 வயசானா கிழவன் ஆயிட்டான்னு அர்த்தமாடா? நிறைய பேர் இந்த வயசில் தாண்டா கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. வாடா, எல்லாரும் உனக்காக தான் காத்துட்ருக்காங்க. அப்போ இந்த தடவை உறுதியாக இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்க. இப்போ அவங்க முன்னால் போய் நிற்கிறேன். இல்லைன்னா ஆளை விடுங்க. சிறிது நேரம் அமைதி நிலவியது அங்கே. இறுக்கமான அமைதி. ராஜகோபாலனுக்கு சமயோசிதமாய் நந்தினியின் நினைவு வந்தது. அவளும் இவனைப் போல தானே ஆண்களை முன்னால் வந்து நிற்பதற்கு தயங்கினாள். கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன். அவர்களிடம் அனுமதி வாங்கி கொண்டு அவசரமாய் இருந்து உள்ளே போனார். தாட்டியமானவர். ஏன், என்ன சொல்கிறான்? அங்கே வந்து நிற்கிறதுக்கு அவனுக்கு வெக்கமாக இருக்கிறதாங்க. இந்த சம்மந்தத்தை ஒத்துக்குவீங்கன்னா சொல்லுங்க, நான் அங்கே வரேங்கிறான். மீண்டும் அமைதி நிறைவது. அங்கே கனப்பொழுதுதான். சற்றென்று தாட்டிமானவரிடம் திடமான வார்த்தைகள் வெளிப்பட்டது கேட்டது. சரிடா, ஒத்துக்கிறோண்டா. நீ வாடா முதல்ல.